அனைவருக்கும் வணக்கம். பீமாவாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் ஒருவர் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சரியான உணவு, அதாவது சரி விகித உணவு. அவரோட உணவுல என்னென்ன அவரோட சத்துக்கள், தாது பொருட்கள் இதெல்லாம் அவருக்கு தேவையோ அது பூராமே அவருக்கு கிடைச்சாதான் ஆரோக்கியமா வாழ முடியும். ஆரோக்கியமா வாழ்ந்தாதான் அவர் பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தாலும் சரி, பல விதமான கார்கள் வச்சிருந்தாலும் சரி, இன்னும் வேற என்ன சொகுசான லக்ஸுரியான வாழ்க்கைகள் இருந்தாலும் அதை பூரா அவர் என்ஜாய் பண்றதுக்கு அவருக்கு ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை வேணும். அந்த ஆரோக்கியமான உடல்நிலைக்கு நல்ல ஆரோக்கியமான மனநிலையும் ஆரோக்கியமான உணவும், சீரான உணவு, சமச்சீர் உணவு அவருக்கு தேவை. அப்படின்னும் போது அந்த சமச்சீர் உணவு அவருக்கு எங்க கிடைக்கும்னா அவர் வீட்டு கிச்சன்ல இருந்து தான் கிடைக்கும். அப்ப அவர் வீட்டோட கிச்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இங்க நம்ம பார்க்க போறோம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, நம்ம நிறைய வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டதும் நிறைய விஷயங்களை நம்ம டே டு டே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய தலைப்புகளில் உள்ள விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். அதுல கிச்சன் ஏற்கனவே பார்த்துருக்கோன்ற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஆனால் பார்த்துருக்கோமா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே, ரைட். இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அதே விஷயம்தான். ஏன்னா நாங்கள் சொல்லியிருந்தேன், நாங்கள் டிப்ளமா இன் வாஸ்து சாஸ்திரா படிச்சிருக்கோம். என்ன டெக்ஸ்ட் புக்கில் நான் படித்ததோ அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். மேனிப்புலேட் பண்ணி சொல்கிறதுக்கோ இல்லை இருக்க விஷயத்தை இல்லான்னு சொல்கிறதுக்கோ எனக்கு இங்கே வேலை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனல், அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகரமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட. ஓகே, இப்போ கிச்சன் பெரும்பாலும் நமக்கு 4 டைரக்ஷன், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், 4 டைரக்ஷன். 4 டைரக்ஷன்லையுமே சவுத் ஈஸ்ட்ன்றது கிச்சனுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ். சவுத் ஈஸ்ட்ல தான் கிச்சன் நம்ம வைக்கணும். சவுத் ஈஸ்ட் இப்போ இந்த 4 டைரக்ஷன்ல உள்ளதுலையுமே சவுத் ஈஸ்ட்ல கிச்சனை நம்ம ஓரியன்டேஷன் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. சாதாரணமான விஷயம். ஈஸியாக நம்ம அந்த இடத்துல ஓரியன்டேஷன் பண்ணிடலாம். கிச்சனை அது நார்த் ஃபேஸிங் ஹவுஸாக இருந்தாலும் சரி, சவுத் ஃபேஸிங் ஹவுஸாக இருந்தாலும் சரி, ஈஸ்டாக இருந்தாலும் சரி, வெஸ்டாக இருந்தாலும் சரி, கிச்சன் ஓரியன்டேஷன் சவுத் ஈஸ்ட்ல கிச்சனை நம்ம பிளேஸ் பண்றது, அதாவது அக்னி மூலான்னு சொல்ற இடத்துல கிச்சனை நம்ம பிளேஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஈஸியா நம்ம அதை செஞ்சிடலாம். ஓகே, இப்ப சவுத் ஈஸ்ட்ல கிச்சனை நம்ம ஓரியன்டேஷன் பண்ணிட்டோம். நம்ம பண்ற ப்ரொபோஸ் கிச்சன் சவுத் ஈஸ்ட்ல வந்துச்சுன்னா அடுத்து அந்த கிச்சனை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், கிச்சனோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட் சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வச்சுக்கலாம். ஒரு மெஷர்மெண்ட் கிச்சன்ல நார்மலா என்ன இருக்கும், ஒர்க்கிங் டேபிள் இருக்கும், நின்று சமைக்கிறதுக்கான ஒர்க்கிங் டேபிள் இருக்கும். அது போக அந்த இடத்துல இந்த வெஜிடபிள் ஷாப் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு, அதை கட் பண்றதுக்கான ஒர்க்கிங் ஸ்பேஸ், அந்த ஒர்க்கிங் டேபிள் பெருசா இருக்கும். ஸ்டவ், அடுத்து அவங்க நின்று ஒர்க் பண்றதுக்கான பிளேஸ். இன்னொரு விஷயம், சிங்க், டக்குன்னு ஏதாவது வாஷ் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு கிச்சன் டேபிள்லயே ஒரு சிங்க் எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணி. இது போக ஒரு சைடு ஃப்ரீசர் இருக்கும், ஃப்ரிட்ஜ், அதுல அவங்க திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சு. இதுல பாட்டில் ரேக் இருக்கும். இந்த பாக்குறீங்களா, இந்த மாதிரி இதே மாதிரி தான், இதே டிசைன்ல மேல இருக்கும், கீழே பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ரேக், இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ரேக் எல்லாமே சுத்தி சரௌண்ட் அவங்களுக்கு எவ்வளவு ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரியா உங்களுக்கு எல்லாமே கிச்சன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. இந்த மாதிரியான விஷயங்கள் எந்தெந்த டைரக்ஷன்ல எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் கார்னர்ல
ஸ்டவ், ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சுக்கணும்னா போட்டிருக்க ஒர்க்கிங் டேபிளில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கேஸ் ஸ்டவ் வந்துடும். அந்த ஒர்க்கிங் டேபிள் எந்த சைடு இருக்கணும்னா ஈஸ்ட் சைடில் இருந்தால் தான் சமைக்கிறவங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து நின்று சமைக்கிறதுக்கு ஈஸியாக. அவங்க வந்து கண்டிப்பாக ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் சமைக்கணும். ஓகே, இது எல்லாமே வந்து இந்த 4 டைரக்ஷன்லையும் நம்ம கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக ஓரியன்டேஷன் கொண்டு வந்து நம்ம அதை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ சவுத் ஈஸ்டில் ஸ்டவ் வந்துடுது. அடுத்து இப்போ இங்கே நார்த் ஈஸ்ட், அந்த ரூம்லேயே நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிங்கை வந்து அங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணி சிங்க் அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துல வாஷ் பண்ணுறாங்க. இது ரெண்டும் தான் இந்த இடத்துல ஓரியன்டேஷன். அதாவது இந்த ஓரியன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேபிளில் இந்த கார்னரில் ஸ்டவ், இந்த சைடு உள்ள கார்னரில் சிங்க், இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணணும். மிச்சப்படி சென்டரில் உள்ள ஸ்பேஸ் வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ், அவங்க வந்து நின்று அவங்க வந்து சமைக்கிறாங்க. மிச்சப்படி ஃப்ரிட்ஜஸ், கிரைண்டர், மிக்சி, அப்புறமா ஓவன், மைக்ரோவேவ் ஓவன், டோஸ்டர், அது இதுன்னு சொல்லி நிறைய கிச்சனில் வச்சுருக்காங்க. இது பூராமே நீங்கள் வந்து பேக் சைடில் ஒரு ஒர்க்கிங் டேபிள் மாதிரி கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் வரிசையாக பவர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாத்தையும் வரிசையாக. ஓகே, இது வந்து இப்போ கிச்சனில் எப்படி எந்த டைரக்ஷனில் ஒர்க்கிங் டேபிள் வரணும், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி சமைக்கணும், எந்த இடத்துல வந்து ஸ்டவ் இருக்கணும், எந்த இடத்துல சிங்க் இருக்கணும், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம கிச்சனில் எப்படிலாம் வந்து நம்ம திங்ஸ், அதாவது சிங்க்கு, ஸ்டவ்வு, மிச்சப்படி ஃப்ரிட்ஜு, மிச்சப்படி உள்ளது கிரைண்டர், மிக்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி நமக்கு இப்போ இதில் கிடைச்சி. ஓகே, இதுதான் கிச்சனில் வாஸ்து சொல்ற ரூல். மெயினா வந்து கிச்சன்ல ஒர்க்கிங் டேபிள் ஈஸ்ட் சைடு இருக்கணும். சமைக்கிறவங்க ஈஸ்டை பார்த்து ஃபேஸ் பண்ணி அவங்க நின்றுட்டு சமைக்கிற மாதிரி. ஸ்டவ் வந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்கணும். சிங்க் வந்து நார்த் ஈஸ்ட்ல. இதுதான் வந்து கிச்சன்ல மெயினா வந்து சொல்லப்பட்டிருக்கு. மிச்சப்படி வேற ஏதோ நீங்க இந்த சைட்ல தான் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லப்பட்டது இல்லை. விருப்பப்பட்டா நீங்க வந்து அந்த மாதிரி யாரும் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது, வைக்கிறது, அது உங்களோட விருப்பம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கிச்சன் எப்படி டிசைன் பண்றதுன்றத ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்துருச்சு. ஓகே, அதனால நீங்க டிசைன் பண்ற கிச்சனை இந்த விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்த்து நீங்க பண்ணிட்டு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி விருப்பப்படுறோம். ஓகே, வாஸ்துன்றது ஒரு வளர்ந்தரும் விஷயம். அதனால ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணும்போது அந்த கிச்சன். ஓகே, நாங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக அலர்ட் வந்துடும். அது உங்களுக்கு எங்களோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றதா. தொடர்ந்து எங்க வீடியோக்களை பார்த்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. வேற ஏதாவது இந்த டாபிக்ல நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது மென்ஷன் பண்ணீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட வீடியோ கன்சல்டேஷனுக்கு வேணும்னாலும் கன்சல்டேஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ண நாங்க வந்து அதுக்கான உங்களுக்கான கன்சல்டேஷன் ஏதாவது சொல்லி சொல்றோம். ஓகே, தொடர்ந்து உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.